மேம் பொதுவாக சித்திரை மாதம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சித்திரை திருவிழா, மதுரையில் நடக்கக்கூடிய பிரபலமான திருவிழா. ஸோ அந்த சித்திரை திருவிழா அப்படின்றது 10 நாட்கள் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த 10 நாட்களும் என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்கும்? சித்திரை திருவிழா, சித்திரை மாதம் பிறந்த உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது யாருன்னா மதுரை மீனாட்சி. அந்த மீனாட்சியுடைய பெருமைகளை ஒவ்வொரு நாளாக சொல்லி தினைக்கும் மாலையில் சொக்கநாதரும் அந்த மீனாட்சியும், அதாவது இவங்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னா அங்கேயர் கன்னி. மீன் போல கண்ணோட பிறந்த ஒரு குழந்தை உலா வருவாங்க. இந்த 10 நாளும் உலா வருவாங்க. அவ்வளோ ஒரு விசேஷமா இருக்கும். அதாவது விஸ்வாசு அப்படிங்கிறவர் வந்து சிவபக்தனா இருக்காரு. அந்த மதுரை மீனாட்சி கோவில் அப்படின்னு சொல்லி இருந்த இடம் வந்து கடம்ப காடா இருந்துச்சு. அங்க கடம்ப காட்டுக்குள்ள ஒரு சிவலிங்கத்தை பார்த்து அதை வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட மோட்சத்தோட முக்தியாக அம்பாலே தரிசனம் தரும்போது சொல்றாங்க, நான் எந்த ஜென்மத்திலையும் உன்னையே கும்பிட்டுட்டு இருக்கணும், அந்த வரத்தை கொடுன்னு சொல்றாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த ஜென்மத்துல மதுரை மன்னனுடைய மனைவியா வராங்க. மனைவியா வரும்போது இவங்களுக்கு புத்திர செல்வம் இல்லை. அப்போ வந்து புத்திர காமேஷ், அதாவது ஒரு தாய் அம்பாள்ன்ற பார்வதி முருகர் சொல்லக்கூடிய புத்திர காமேஸ்வரி ஹோமம் மூலயமா வரா. அப்போ வந்து அவங்க அந்த ஹோமம் பண்றாங்க. 3 வயசு குழந்தையா அப்படி தாவி வந்து மடியில விழுறா. அந்த மன்னனோட மனைவிக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. வெறும் கண்ணீர்லயே, ஆனந்த கண்ணீர்லயே இருந்தா.